So guys, today we're gonna do an interview. இன்றைக்கு ஒரு விசேஷத்தின் நபரை இன்டர்வியூ பண்ண இருக்கிறோம். தூர தேசத்துல இருந்து வந்திருக்கிறாரு. We'll pick him up and then we'll do a short interview with him. Hello. Hello bro. How are you? Good. How are you? I'm good. Then? எங்க நடந்துட்டு இருக்கீங்க? சும்மா அப்படி ஜெர்மனி சுத்தி பார்க்கலாம்னு. அப்புறம் Nice to have you here. Yeah. எப்படி ஜெர்மனி இருக்கு? Germany is beautiful as usual. ரொம்ப அற்புதமா இருக்கு. எங்கெல்லாம் போயிட்டு வரீங்க? வந்தோம் முதல்ல ஜெர்மனில லேண்ட் பண்ணோம். அப்புறம் பிரான்ஸ் போயிருந்தோம். Switzerland, Norway, Denmark. Many places this time. Okay. We are having a fruitful time of ministries here. So how are you liking Europe? Europe is really fantastic because இங்க இருக்கிற தமிழ் மக்கள் ரொம்ப பாசமானவங்க and they're very good in hospitality and most of them are Sri Lankans, so Okay. I'm enjoying my best days here. Yeah, நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் புரியுதா? Yeah, obviously நல்லா புரியும் எனக்கு. அதுவும் ஸ்ரீலங்கன் யூரோப்பியன் தமிழ் புரியுதா? ரொம்ப நல்லாவே. Nice. So உங்களை கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணலாம் வந்து பிக்கப் பண்ணிருக்கிறேன். Really? Yeah. Interview? Okay. Just to know you, get to know you, உங்க லைஃப் பத்தி, உங்க மினிஸ்ட்ரி பத்தி. ஸோ உங்க ஆல்பம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்க பாட்டுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லேவி மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. எப்படி அந்த why did you call it லேவி? லேவின்ற வார்த்தை வந்து ஆக்சுவலா 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். So I was actually wanting to have a good name for my album. I was going through many names. அப்பதான் all of a sudden I went through the names of all the tribes. கோத்திரங்கள் பேர் போகும்போது இந்த லேவி கோத்திரம் ஏன் எனக்கு ஸ்பெஷலா அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடு, நிலங்களை எல்லாம் பிரித்து கொடுன்னு சொல்றாரு. ஆனா லேவிட்ட மாத்திரம் சொல்றாரு லேவிக்கு ஒன்றும் கொடுக்காத, because I am his portion, நானே அவனுடைய பங்குன்னு சொல்றாரு. That word really took my heart. அதனால I kept the name Levi. Nice. And moreover அவங்க worshippers. Yeah, sure. Good. So அவங்க லேவி ஆல்பம் 2 ஆல்பம் வெளியிட்டிருக்கீங்க. 2 ஆல்பம். அப்ப third ஆல்பம் வருது. Third album we are expecting it soon, maybe 2006. Before Jesus comes. வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So maybe in the year 2016 June July kulla we are expecting it. Nice. Okay. What was the first song you ever wrote? In my whole lifetime? Yeah. நான் நினைக்கிறேன் when I was in 9th standard I wrote a song. எழுதினேன், and that was about my nation, இந்தியாவை குறித்து எழுதினேன். Okay. பாரத தேசம் எங்கள் இயேசுவின் தேசம். எனக்கு அதுக்கு முன்னால் அனுபவமே இல்லை, பட் சம்திங் ஸ்டர்ட் மை ஸ்பிரிட். ஏதோ ஒன்று பாட்டு எழுதணுன்ற ஐடியாவை என்னுடைய ஆவியில் தொட்டதுனால ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ எப்படி நீங்கள் அந்த பாட்டெலாம் எழுதிக்க how do you write it? Do you like read the Bible, ஒரு சால்ம் எடுத்து சாம்ஸ் எடுத்து நீங்கள் அதில் வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு மெலடி பண்ணுவீங்களா, இல்லை how do you write? It works randomly. என்னன்னா சில டைம் யூ கெட் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இல்லாட்டா நீங்கள் மியூசிக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். சில டைம் லிரிக்ஸ் மட்டும் ஏதாவது நல்ல வேர்ட்ஸ் மட்டும் உங்களை அட்ராக்ட் பண்ணும். சில டைம் டியூன் மாத்திரம் உங்களுக்கு வரும். ஸோ it works randomly. But I make sure whatever I get first, நான் வந்து I'll cling to the concept. என்ன கான்செப்ட் எழுதுறேனோ I'll cling on to that and complete the whole song. Okay. So you told me last time ஒரு song எழுதிட்டு இருந்தீங்க in the train. Yeah. ட்ரெயின்ல போயிங்க. Okay. நாங்க எல்லாம் மியூசிக்லாம் வச்சு எல்லாம் ட்ரை பண்ணுவோம், ஒன்றுமே வராமல் இருக்கு. நீங்கள் ட்ரெயினில் போய் கொண்டு இருக்கவே சாங் எழுதுறீங்க. I think basically it is a gift from the Lord. அது ஆண்டவருக்கு தான் மகிமை. God can speak to us at any time, anywhere. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பாடல்களுக்கு வந்து எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே நிறைய இடங்கள்ல தான், பப்ளிக் பிளேசஸ்ல தான் கிடைச்சிருக்கு. சில பாட்டு நான் வந்து பைக்ல போகும்போது எனக்கு கிடைச்சிருக்கு. சில பாட்டு நான் குளிக்கும் போது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் தினம் குளிக்கிறேன்னு. அப்புறம் சில பாட்டு வந்து when I meditate
நாங்க கொஞ்சம் குளிச்சு பார்க்கணும். ஸோ தட் சில பாட்டு வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது கிடைக்கும். அண்ட் திஸ் சாங் வாஸ் நான் ட்ரெயினில் போகும்போது எனக்கு ஆவியான ஒரு சொன்னதுனால அப்படி நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சில டைம் நான் ஈவன் when I'm in a public place I'll start humming. வாயை திறந்து முணங்க ஆரம்பிச்சிடுவேன். சில ஆட்கள் நினைப்பாங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி. பட் that's how it works. ஃபர்ஸ்ட் ஆல்பத்துல செகண்ட் சாங் இஸ்ரவேலின் துதிகள் அதுல அது எப்போ எழுதுனீங்க? இஸ்ரவேலின் துதிகளில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து நீ ஆல்பம் போடணும், வர்ஷிப் சாங்ஸ் எழுதணும்னு சொல்லும்போது நான் உடனே பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் நம்ம பைபிள்ல இருந்து பண்ணால் நல்லா இருக்குமே, ஆண்டுடைய வார்த்தையிலேருந்து ஆரம்பித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் முதல்ல வாசித்தது வந்து யாத்ராகமத்தை வாசித்தேன், ஜர்னி வித் த லார்ட். இப்போ இஸ்ரவேலருடைய இஸ்ரேலைட்ஸ் ஜர்னி வித் த லார்ட் வாஸ் இன் த வில்டர்னஸ். நீங்கள் அந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களுடைய அனுபவங்கள் ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ அந்த ஹோல் சாப்டர்ஸ் நான் வாசித்து முடிக்கும் போது I had a feeling that I literally walked in the wilderness. I had a journey with the Lord. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எழுதின பாட்டு தான் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்வீங்கள் தேவனில் பரிசுத்தரின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டுக்கு போவோம். Yeah, please. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனில் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் மியூசிக்கும் நீங்க பண்ணீங்களா? Yeah, for the first one. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்னை சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனில் பரிசுத்தரே. நீங்க யூரோப்புக்கு வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க. Yes. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் நீங்க இந்த சாங்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எந்த மாதிரி அந்த ஃபாஸ்ட் சாங்ஸ்? நான் இப்போ வந்து நீங்க தேர்ட் ஆல்பத்துக்கு வர சாங்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. எஸ் அந்த நாட்கள்ல வாட் சாங்ஸ் டிட் யூ யூஸ் ஃபார் டான்சிங்? அந்த நாட்கள்ல வந்து எப்படி சொல்றதுன்னா I didn't have much exposure about church ministries. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணல. அங்க ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அங்க இருக்கிற யங் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன. ஸோ சர்ச்சஸ், சில சர்ச்சஸ் வந்து ரொம்ப இப்போதான் நான் டிராவல் பண்ணும்போது பார்க்குறேன், சில சர்ச்சஸ் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அவங்கள எப்படியாவது ஆவியில் எழுப்பி அவங்கள வர்ஷிப் பண்ண வைக்கிறதுக்கு சில ஆக்ஷன் சாங்ஸ் நீடட். வெல், இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து இந்த பாட்டை நான் யூஸ் பண்ணேன், நீர் மாத்திரமே. சும்மா I'll make them to jump. So what are the moves you put? For this song, I just make them to jump and clap their hands above their head. அது பண்ணுவேன். சில peculiar actions I have for 6/8 numbers. And like tan 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 tan. என்ன பாட்டு? வாலாக்காமல் தலையாக்குவீர் பாட்டுக்கு ஆடுவேன், நான் அது பண்ணுவேன். மோஸ்ட்லி 6/8 songs I do that action. ஏன்னா நம்ம ஆட்கள் they have a limitation. ஸோ அதனால ஐ ஹாவ் டு அதுக்குள்ளே சுற்றணும். ஸோ இப்போ யூரோப் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ஷிப் நேரத்தில் ஒரு சர்ச் நேரத்தில் டான்ஸ் ஆடுறது சரியில்லை. பிகாஸ் யூ டோன்ட் கிவ் ரெவரன்ஸ் டு காட். நல்லா இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? பேசிக்கலி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நான் ஆண்டவரை தனியாக வீட்டில் உட்காந்து ஆராதிக்கும் போது நான் வந்து தனியாக ஒரு இன்ஃபேக்ட் when we pray we sit down and pray. ஆனால் நடந்து ஜபிப்போம், உட்காந்து ஜபிப்போம். ஆனால் வர்ஷிப் பண்ணும்போது ஸ்பெஷலி ப்ரைசிங் சாங்ஸ் நான் சொல்கிறேன், we don't dance for all the songs. ஒரு வர்ஷிப் சாங், ஒரு மெலடி சாங் போகும்போது நம்ம ஆடுறது கிடையாது. பட் ஃபார் ப்ரைசிங் சாங்ஸ் வந்து we celebrate God. We celebrate God. So how do we express our celebration? Through dancing. பண்றோம்.
நானும் என்னுடைய பர்சனல் ப்ரேயர்ல விசேஷமா நான் அந்த பிரைசிங் சாங்ஸ்லாம் எழுதி முடிச்ச உடனே நானே ரெக்கார்ட் போட்டு நான் ரூம்ல ஆவியில நிறைந்து நான் வந்து முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆண்டவருக்காக ஆடி ஆண்டவர் ஆராதிப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ இன்ஃபேக்ட் பைபிள்ல கூட மெனி கேரக்டர்ஸ் இந்த பைபிள் who worship the Lord with dance. நீங்க சங்கீதங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா praise him with dancing தான் போட்டிருக்கு. அவரை நடனத்தோட துதியுங்கள். ஸோ துதிக்கும் போது you have to dance. ஆமா, அதை பற்றி இங்க பேசும்போது people say okay but where in the Bible did Jesus dance ன்னு கேட்பாங்க. Okay did Jesus dance ன்னு கேக்குறாங்களா? Okay, wonderful. அப்படி நம்ம வந்து கேட்டோம்னா did Jesus ask forgiveness? இயேசு கிறிஸ்து எங்கயா பாவ மன்னிப்பு கேட்டாரா? He is God. He is God himself. We are celebrating him. He does not have to celebrate anyone. That's right. So if I think well இப்போ ஜீசஸ் வந்து டான்ஸ் பண்ணாருன்னா அவர் கூட இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கல. மேபி ஐ ஃபீல் லைக் அவர் ஒரு 100% ஹியூமன் 100% காட். ஸோ இன் ஹிஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஹீ மஸ்ட் ஹவ் ஹேட் சம் செலிப்ரேஷன்ஸ். அவர் நிச்சயமா ஆண்டவரை நல்ல மகிமையோட மகிழ்ந்து துதித்திருப்பார். When did you start writing your songs? You told me that you were a worship leader before, and you were playing music and you were pastoring as well. So at what time appa உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினா okay this is what I'm calling you for? Well, எனக்கு வந்து worship மேல நல்ல ஒரு நாட்டம், ஒரு desire இருந்தது. ஆனா இதுதான் என்னுடைய அழைப்பு மெயின் ஹைலைட்டிங் கால் அப்படின்னு சொல்றது வந்து எப்போன்னா இட் வாஸ் தி இயர் 2010 ஐ வுட் சே. 2010 பிஃபோர் தட் ஐ ஹேட் ஆல் த பொசிஷன்ஸ், வாஸ் so and so in the church, அப்படி இப்படிலாம் இருந்தேன், நிறைய ஊழியங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து பாட்டு இவ்வளோ எஃபெக்டிவாக கிடைக்கல. பைபிளில் பார்த்தீங்கன்னா சாலமோன் could not write songs like David. ஆனால் டேவிட் வந்து பாட்டு வந்து எழுத காரணம், டேவிட் had some personal experience with the Lord, some broken experiences, some rejection periods in his life. அவன் வாழ்க்கையில் நிறைய உடைக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தாவீது வந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவனோட இருதயத்தில் வந்து ஆண்டவரை பாட ஆரம்பித்தான். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, though I knew to sing before 2010, but the scene after 2012 is 10 is totally different because I had some painful experience in my life, some rejection periods in my life. So 2010 க்கு அப்புறம் என் வாழ்க்கை நிறைய உடைக்கப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் நான் ஆண்டவரோட அதிகமாக நேரம் செலவழித்து துதிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னுடைய ஆத்மா பாட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் எழுதின லிரிக்ஸ்லாம் வித்தியாசமாக இருந்தது. பிகாஸ் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் when they come together, when they are put together, I tell you we have an effective song. ஸோ அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் ஆண்டுடைய வார்த்தையும் சேர்த்து நான் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த பாடல் வந்து கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதாகவும் அநேக உள்ளங்களை தொடுகிறதாகவும் இருந்துச்சு. Then I began to understand that that's my call. நீங்க கன சாங்ஸ்ல ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. So what is that all about? உடன்படிக்கை. Well, wonderful. It's actually a very big subject. If you give me time, I can preach for 4-5 hours now. ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அநேகரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஆபிரகாமோடு, நோவாவோடு, மோசையோடு, பாலஸ்தீனியர்களோடு, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அதை போல புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை இருக்கு. இந்த உடன்படிக்கை என்னன்னா, ஆண்டவர் எல்லாரோடும் பண்ண மாட்டார், தம்முடைய ஜனங்களோடு பண்றாரு. அப்போ பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்களோட தான் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையெல்லாம் பண்ணியிருக்கிறார். பட் we as a Gentile, we also have come inside the covenant because of Jesus Christ. It matters a lot actually. It's very important to know. ஏன்னா புறஜாதியா இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவினால இன்னைக்கு ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஐ திங்க் that is the only proof of our marriage with God. ஸோ கடவுளோடு நம்ம திருமணம் செய்திருக்கிற ஒரே ஒரு ஆதாரமே, ஒன்லி ப்ரூஃப் வந்து உடன்படிக்கை தான். ஸோ ஐ ஹைலைட் தட் every time. So நன்றி சொல்லி பாட வந்த பாட்டு இருக்குல்ல? Oh yeah. How do you like it? I love that song. You won't believe I wrote that song in 20 minutes. ஏன்னா
நான் ஒரு சர்ச் ஓப்பனிங்க்கு போனேன். அப்போ போகும்போது இந்த பாட்டு நான் ஆண்டவர் என் மனசில் கொடுத்ததுனால நான் உட்காந்து வேகமாக கம்போஸ் பண்ணது. ஸ்பெஷலி 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது தான் திஸ் சாங் கேம் டு மீ. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, வார்த்தையினால சொன்னதை கரங்களால் நிறைவேற்றுகிறதுன்னு சொல்லி. ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலேயே ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணுறாரு, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுறாரு, நான் உன் மகனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி. ஸோ அந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில் நிறைவேறுது. அதனால தான் அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தையை கூட நான் அந்த பாட்டில் உள்ள வச்சிருக்கிறேன். அந்த பாட்டு கேட்போமா? யா ப்ளீஸ். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. So in the beginning of your ministry, நீங்க உங்களோட ministry ஸ்டார்ட் பண்ணிக்க ஒவ்வொரு பேருக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கலாம் இல்லையா? Yeah. So who inspired you? I know I inspired you. எப்படியாவது ஆனா எக்ஸாக்ட்லி என்ன தவிர யார் உங்களை தவிர? ஓகே ஒன்றும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ தெர் ஆர் மெனி பீப்புள் கிறிஸ்டியன் ஆல்பம்ஸ்ன்னு சொல்ல வந்தால் தெர் ஆர் ஃபியூ. ஃபர்ஸ்ட் ஃபாதர் பெர்க்மன்ஸ், ரெண்டாவது ஜாசன் எடின்பரோ, brother Jason Edinburgh. இவங்கெல்லாம் they are a very good inspiration to us for a vibrant worship. I always want to be vibrant anywhere. வீட்ல இருந்தாலும் I want to be vibrant, gamesனால I want to be vibrant, preachingல worshipல I want to be vibrant. I like to be vibrant. So yeah. நான் உங்க first time உங்க worship பார்க்க I thought it's like just Edinburgh's worship. It's powerful, and vibrant, as you say. So it's good to have role models, right? Definitely. Like நாங்க இப்ப உங்களை முன்னால வச்சிட்டு, it's not like we are praising you, but we want to reach that standard, இல்லையா? Definitely. So ஏன்னா நம்ம youth இங்க வந்து உங்களுடைய மினிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு they try to be like you in a sense of அந்த லெவலை நான் ரீச் பண்ணுவேன். Definitely. Yeah. So they are also saying amazing musician. உங்களோட keyboard skills எல்லாம் amazing னு சொல்லுவாங்க. So where did you learn that? I never learned keyboard. So எல்லா ஸ்கூல்ஸ்க்கு போறாக்கள் நீங்க எல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்க அப்படி சொல்லுவாங்களா? இல்ல how did you learn it? எப்படி சொல்றேன்னா, எனக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல. பிகாஸ் அப்பா அம்மாவுக்கு என்னைய கீபோர்ட் கிளாஸ் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை, கீபோர்டு வாங்கி கொடுக்கறது வசதி இல்லை. ஸோ நான் சர்ச்சில் உள்ள கீபோர்டை ஆண்டவருடைய துணையோட, ஆண்டவருடைய கிருபையால், அவர் எனக்கு கொடுத்த கொஞ்சம் இசை ஞானத்தால், மற்றவங்க வாசிக்கிறத பார்த்து நான் வாசித்தேன். யாச்சும் நான் போய் கிளாஸ் படிக்கலை. ஸோ வாசித்து நானே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி ஐ லேர்ன்ட் அ லாட். காட் பர்சனலி டாட் மீ தான் நான் சொல்லணும். நாங்கள் ஸ்விஸ்ல பார்த்துருந்தோம், லைக் உங்களுக்கு இந்த கீபோர்ட் மாத்திரமே இருந்தாலே போதும். yes drums, bass, everything will be on there. Thank God for Yamaha company. So do you think Yamaha or Coke? Yamaha. Nice.
So as we said, அவங்களோட டான்ஸ் மூவ் இருக்கலாம். எஸ். நான் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வர்ஷிப் பண்ணிக்க ஃபாஸ்ட் சாங்ஸ்ல எப்பவும் அந்த ஒரு ஆம் மேல வரும், ஒரு ஃபிஸ்ட். யா. அப்போ நீங்க அப்படி சக் 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 என்ன பண்ணுவீங்க? எஸ். So maybe we can do that for this song. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஸோ உங்கள் மினிஸ்ட்ரி இப்போதைக்கு நல்ல பீக்கில் இருக்கு. ஸோ எங்கே போனாலும் அவங்க சாங்ஸ் படிக்கிறாங்க. எவ்ரிஒன் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஜான் ஜபராஜ். உங்கள் மேலே அப்படியே பைத்தியமாக இருக்கிறாங்க. கிருபை. ஸோ நீங்கள் பைத்தியமாக இருக்கிறீங்களோ தெரியல, ஆனால் உங்கள் சாங்ஸ் மேலே அவங்க பைத்தியமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம சர்ச்சில் கூட 4 சாங்ஸ் நாங்கள் படிப்போம் வர்ஷிப்புக்கு. அந்த 4 சாங்ஸும் உங்கள் சாங்ஸ் தான். ஸோ ஆண்டவர் தான் உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் ஒரு டேவிட்டும் எழும்பும் பொழுது always like souls, சவுலும் இருப்பார். இல்ல, அந்த காலத்துல வந்து ஒரு டேவிடுக்கு ஒரு சவுல், இந்த காலத்துல ஒரு டேவிடுக்கு 1000 சவுல். ஸோ அந்த அனுபவம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில? I'm literally experiencing many criticisms nowadays. Okay. அநேக இது எனக்கு வருகிறது. ஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி சால்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய தொந்தரவு. சவுலால தான் பிரச்சனை எப்பவுமே. நம்மளை நேசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் நம்ம வந்து வெறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலி இந்த வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் அநேக இடங்களுக்கு நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது, நம்ம பாடல்கள் வந்து அநேக சபைகளை பாடப்படும் பொழுது சில பொறாமையிலே நம்ம மேலே வந்து நமக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, நம்மளை குறித்து தவறாக சொல்கிறாங்க. வெல், நானும் மனுஷன் தான். ஐம் ஆல்சோ ஹியூமன். சம்டைம்ஸ் ஐ லிட்ரலி வாண்ட் டு கோ அண்ட் கில் தம் லைக் டேவிட். ஆனால் டைம் டு டைம் God is controlling me. சொல்றாரு, it is all a sign of a promotion. Yeah. So automatically when you are promoted, you will have oppositions. You will automatically earn enemies. Yeah. But it doesn't mean that they can pull you down. ஏன்னா உலகத்துல உயர்த்தப்படுறதும் ஆண்டவருக்குள்ள உயர்த்தப்படுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நான் அதை விசுவாசிக்கிறேன். உலகத்துல உயர்த்தப்படுறது திறமையால தாளந்தால உயர்த்தப்படலாம். ஆனா இங்க உயர்த்தப்படுறது ஆண்டவருடைய கிருபையினால மட்டும்தான். ஸோ யாராவது நம்மளை கீழே கொண்டு போகணும்னா முதல்ல கிருபையை டச் பண்ணணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை டச் பண்ணாதான் நம்மளை டச் பண்ண முடியும். ஸோ அதனால எவ்வளோ நம்மளுக்கு பெயர் புகழ் வந்தாலும் நான் நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் பாசிட்டிவ் திங்ஸ்,
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க அநேக வாலிபர்கள் இன்னைக்கு நம்மளை ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க, நம்ம பேரை அவங்க விரும்புகிறாங்க, நம்மளுடைய பாடல்களை விரும்புகிறாங்க. வெல், திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு சேஞ்ச் தம். ஸோ நம்ம இந்த வாய்ப்பை, நம்மளுக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அவங்கள ஆண்டவருக்கு நேராக திருப்பலாம், ஆண்டவரை ஆராதிக்க வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க இல்லையா? ஸோ நான் நினைக்கிறேன் இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, நான் ஆண்டவருக்காகவே இதை பயன்படுத்த போகிறேன். இது நான் என்ன செட்டப் பயன்படுறேன்டா, இப்போ நான் பிலீவர்ஸ் ஏதாவது கழிச்சிட்டு போனா ஓகே யூ கேன் அக்செப்ட். ஆனா ஆண்டவர் நம்பிக்கொண்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஆட்கள் தான் கூட மற்ற மினிஸ்ட்ரிஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த எஃபர்ட், இந்த டைம் அவங்க எடுத்து சுவிசேஷத்தை சொன்னா ஆண்டவர் வரக்கு. அதாவது நீங்க சொல்றீங்க நம்மள குற்றப்படுத்துற நேரத்துல அவங்க உண்மையா அவங்க போய் ஊழியம் பண்ணலாம். அது ட்ரூ தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஊழியத்தை பற்றி பேசுவாங்க, நம்ம ஊழியத்தை பற்றி பேசுவாங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் சம்திங். I'll tell you one thing. I have found this out recently. நீங்க போய் பாருங்க, இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாரும் நல்லா பயன்படுத்தப்படுறவங்க யாருமே கிரிட்டிசைஸ் மற்றவங்கள பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், they know their personal walk with God, எப்படி அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எப்படிலாம் உடைக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. மற்றவங்களை அவங்கள மாதிரி நான் இல்லையேன்னு சொல்லி ஒரு வைத்தறிச்சல் யாருக்கு வருதோ அவங்க தான் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னுடைய அப்பா நல்லா சொல்லுவாரு, நரி கட்டாத பழம் புளிக்கும். ஆமா, அது உண்மை. அது ட்ரூ தான். ஒவ்வொரு பேரும் ஆனா நாங்க broke நாய்க்கு தான் you can give a good fragrance, right? Yes. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் bro, the more they talk about us, the more they criticize me. I think I'm getting better lyrics. So என்ன அவங்க குறித்து பேச இனி அவங்க கீழே போட நினைக்க நான் நினைக்கிறேன் என்னுடைய பாடல்களுடைய வரிகள் வந்து அது மெருகேறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ரீசெண்டாலாம் பாடல் நிறைய எழுதிட்டு இருக்கிறேன், அதில் உள்ள லிரிக்ஸ்லாம் ரியலி எஃபெக்டிவ். ஸோ கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு இருக்கிற ஆட்கள் எனக்கு கூட கிரிட்டிக் பண்ணுங்க ப்ளீஸ். பாஸ் இருக்கு, எனக்கு கூட லிரிக்ஸ் வரும், நல்ல சாங்ஸ் கேட்கலாம். கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஆனா பிரேக் பண்ணாதீங்க. ஸோ நீங்க ஒரு சாங் ரிலீஸ் பண்றீங்க, எல்லாமே முடிந்தது. And what stage did you write that song? Actually, this song I wrote for my second volume. ஆனா என்னன்னா, I had some very painful days in my life, so I recollected all of them and I wrote this song. இதுல நான் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் it's literally true. ஏன்னா எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர், ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. லிட்ரலா எல்லாரும் சொல்றது என் காதுல விழுந்துச்சு. அவ்வளவுதான், அவனுடைய மினிஸ்ட்ரி ஓவர், அவனுடைய டைம் ஓவர், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அவன் போட்ட ஆட்டத்துக்கு. ஸோ இப்படிலாம் சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற வார்த்தை வந்து என் காதுல வந்தது. ஸோ அதை நான் மனசுலேயே வச்சிருந்தேன். எனக்கு என்ன பழக்கம்னா, ஏதாவது பெயின்ஃபுல் சுச்சுவேஷன், ஏதாவது பெயின்ஃபுல் வேர்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ் வந்து நான் மனசுல வச்சு அதை உடனே பாட்டா மாத்துவேன். ஸோ அதை கூட நம்ம ஆண்டவருக்கு மகிமையாக மாற்றலாம் சொல்லிட்டு தான். ஸோ அந்த எல்லாமே முடிந்தது பாட்டு வந்து அப்படிதான் வந்துச்சு. அதில் ஒரு வரி நான் எழுதியிருப்பேன், உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன், ஆனாலும் நீங்க என்னை மறுபடியும் வணைஞ்சீங்க, குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. நம்ம பொதுவாக வந்து ஒரு குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை வணைகிறாருன்னா ஒன் டைம் யூஸ் தான், ஒரு டைம் வணைவாங்க, அதுக்கப்புறம் ஒன்ஸ் இஃப் இட் இஸ் broken they will not reuse it, they won't take it back, they will go for the new one. ஆனா with our God it is totally different. He wants to use us again and again and again. நம்மளை மறுபடியும் அவர் உபயோகப்படுத்துவார். அந்த சாங் ஒரு ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே, நீர் பெருகணும் நான் சிறுகணும். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர், ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே, ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே.
பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஸோ நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்க, லிரிக்ஸ் போட்டுருக்கீங்க, உங்களுக்கு மாத்திரமில்லை, யூஆர் ரைட்டிங் இட் ஃபார் மெனி அதர் பீப்புள் அஸ் வெல். ஸோ நீங்கள் நாங்கள் சீரியஸை வாசிக்கும் போது உங்கள் லிரிக்ஸ் பை ஜான் ஜெபராஜ்னு போட்டிருக்கோம். ஸோ வாட் அட்வைஸ் கேன் யூ கிவ் ஃபார் சாங் ரைட்டர் ஓ ஈவன் அ வர்ஷிப் லீடர்? உங்கள் வர்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பார்க்குறது, சாங் ரைட்டிங்கில் என்ன பார்க்கலாம், என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? அட்வைஸ் கொடுக்கணும்னா ஐ வில் சே if everything is based on the word of God, just word of God, அவனுடைய வார்த்தை தான், whether it is worship songs or நம்ம worship நடத்தும் போது பேசுறதோ இல்லை லிரிக்ஸ் கூட, எனக்கு எப்போவுமே ஆசை என்னுடைய லிரிக் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஐ வாண்ட் தட் டு பி யூனிக். ஸோ அதனால ஐ ஃபவுண்ட் மை யூனிக்னஸ் ஒன்லி இன் பைபிள். ஏன்னா பைபிளில் இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினா நான் நினைக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் புது பாட்டு எழுதிட்டே இருக்கலாம். ஸோ there are many lyrics out there in the Bible. பைபிளில் நிறைய லிரிக்ஸ் இருக்கு. ஸோ சாங் ரைட்டர்ஸ்க்கு ஐ லைக் டு டெல், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஒரே ஒரு ப்ராஃபெட்டிக் ஒரு வேர்டு இல்லை ஒரு ப்ராஃபெட்டிக் கான்செப்ட் ஏதாவது ஒன்று கர்த்தர் கொடுத்தாருன்னா அதுலேருந்து ஜஸ்ட் டெவலப் த சாங். As long as it is from the Bible, from the word of God, your song will reach out to people and people will be blessed through the songs. Sure. Kana பேர்பட்ட worship leaders நான் சொன்னாங்க உங்க lyrics எல்லாம் just phenomenal, like next level. கிருபை. So it's as you said before, ஒரு gift அண்ணா கொடுத்த gift. எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு என்னன்னா நல்லவரே, இந்த சாங் தான் எனக்கு நல்லா பிடிச்சுக்குனது. Okay. So let's just listen to it. Yeah. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே
எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. So how can you stay focused in a Christian life? நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் there are also up and downs. நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேம்ப் நாங்கள் சுவிஸுக்கு வரைக்கும் அதில் எல்லாரும் ஃபயராக இருந்தாங்க. அதுக்கு it keeps like for 1 month 2 months இருக்கும். அப்படியே திரும்பி விண்டர் வரைக்கும் அப்படி குளிராயிரும். ஸோ அப்படி அனலாக இருக்க முடியும். என்ன அட்வைஸ்? That's a simple example I'll tell you. As far as the plug is connected, the light glows. So I think the connection with God is very important. Some of you get connected with Him, say like either through worship or through the word of God, through your meditation. ஆண்டவரோட நம்ம கனெக்டாக இருந்தாலே போதும். லைக் இந்த சென்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆராதனை மூலமாகவோ வேத வாசிக்கிற மூலமாகவோ, when you are connected with God, I think you can be focused in your life. And I would say that never leave your meditation, never give excuse for your meditations. Word of God வந்து நம்ம பைபிள் வந்து டெய்லி வாசிக்கிறது நல்லது. எஸ்பெஷலி தம்முடைய வார்த்தையில நிலை நிற்கிறவனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அதில் நிலைச்சு நிற்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அநேக ஓமைகள் சொல்லும்போது எஸ்பெஷலி வார்த்தை ஓமை தான் சொல்றாரு. சில நிலம் வந்து கற்பாறை மாதிரி இருக்கும், சில நிலம் வந்து சரியா உழப்படாத நிலம். ஆனா உழப்பட்ட நிலம், அதாவது வார்த்தை எங்க விதைக்கப்படுதோ அங்கதான் கனி வெளியே வரும். ஸோ ஃபோக்கஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப், ஐ டெல் யூ, ஜஸ்ட் நெவர் லீவ் யுவர் மெடிடேஷன். ஜஸ்ட் மெடிடேட் எவ்ரி டே, மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் எவ்ரி டே. நான் நினைக்கிறேன் if you are connected with God, you will have a focused life. Nice advice. So thank you for this time. Oh, thank you so much, bro. Thank you so much. Thank you for driving with us. I wanna just sing with you one last song. அதோட நாங்க முடிக்கலாம். Okay. கண்ணேரம் ஆக்கள் கேட்டு கொண்டு இருக்காங்க. Okay. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள்ள பாய்வார், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதுல தாண்டுவார். Come on everyone together. நல்ல கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? நான் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு வாழ, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு வாழ, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே,
அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்யாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சைனிக்கு பயன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பயன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். That's it. Nice. Amen. Thank you, everyone. Thank you so much for Thank you watching for us. your time. So I think we need to get off here. Yeah, thank you so much. And I want to thank you, bro. I want to say thanks to your dad also, Pastor Paul Ambi, the senior pastor of Maranatha Church. அவர் தான் எனக்கு ஸ்பான்சர் லெட்டர்லாம் கொடுத்து, so they took all the effort. I have troubled them many times. Yes, you did. I know. So in spite of all these, like, you gave the sponsor letter and brought me out here. I'm blessed. We are blessed to have you here. It was such an amazing time. Yeah. Europe shake பண்ணிருக்கீங்க. Amen. தொடர்ந்து shake பண்ணுவீங்க. Sure. So thank you for your ministry. Yeah, God bless you. God bless you. Take care. God bless you. Bye bye. See you. See you all. Take care.